என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கக் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் இந்த தீய சக்தியினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது. உடனடியாக இந்த அம்மா சொல்கின்ற இந்த பொருளை நீ எரித்து விட்டால் போதும். நிச்சயமாக அந்த தீய சக்தியானது உன் இல்லத்தை விட்டு ஓட்டம் எடுத்துவிடும் என் செல்லமே. அது மட்டுமல்ல, இந்த அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் நீ கவனமாக கவனித்து இனிமேல் ஒரு பொழுதும் உன் இல்லத்தில் இந்த ஒரு விஷயம் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தீய சக்திகள் ஒரு இல்லத்தில் நடமாடுவது என்பதை எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்குமே. ஆனால் அங்கு எந்த காலத்திலும் நல்ல விஷயங்கள் நடக்காது. எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் தான் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை கொடுக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வருகின்ற அளவிற்கு இந்த தீய சக்தியானது உன்னுடைய இல்லத்தில் இருந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கும். இதன் ஆட்டத்தை அடக்க வேண்டும் என்பதை விட இதனை அந்த இடத்திலிருந்து முதலில் நீ அப்புறப்படுத்த வேண்டும். இனி ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தீய சக்தி நுழைந்துவிட முடியாதபடி இந்த அம்மா சொல்கின்ற விஷயத்தை நீ சரியாக செய்துவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் தாயானவள் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன், உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை அதிலிருந்து நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். தீய சக்தியினுடைய நடமாட்டம் ஒருவர் இல்லத்தில் இருக்கும் பொழுது அது இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மீண்டும் முன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு உன்னை அப்படி ஆட்டி படைத்து அழித்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தீய சக்தி உள்ளே வருவதற்கான காரணம் உனக்கே அல்லது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற யாரோ ஒருவரின் மனதிற்குள் தோன்றிய எதிர்மறை எண்ணங்கள் தான். ஆனால் வந்த பிறகு என்ன செய்ய முடியும்? இனிமேல் இந்த சக்தியின் நடமாட்டத்தை நீ நிச்சயமாக நிறுத்த வேண்டும். அதற்கு முதலில் இந்த அம்மாவினுடைய நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ கவனமாக கேட்டு என்ன நடக்கின்றது என்று புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்றி கொள்ள வேண்டும். என் செல்லமே, நல்ல நேரம் ஒருவருக்கு வாழ்க்கையில் வரும் பொழுது தீய சக்திகள் எல்லாம் கண் முன்னால் தென்படும். உன் இல்லத்தில் இருக்கின்ற என்றால் அப்படி இருந்தாலே இந்த தீய சக்திகளை எல்லாம் நீ விரட்டி அடிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதோடு உன்னுடைய கெட்ட காலம் வந்துவிட்டது என்று தானே அர்த்தம். என் தங்க குழந்தையை இதையெல்லாம் புரிந்து கொண்டு இன்று உன் அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகளை நீ முறியடிக்க வேண்டும். இனிமேல் இந்த தீய சக்தி ஒரு நாளும் உன் இல்லத்திற்குள் நுழைந்து விட முடியாதபடி பாதுகாப்பு வளையத்தை இந்த அம்மா போட்டு வைக்கின்றேன். ஆனாலும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களும் உனக்குள் இருக்கின்ற தெளிவான சிந்தனைகளும் மட்டும்தான் இதை மீண்டும் மீண்டும் வரவிடாமல் தடுத்து நிறுத்தும். அதுபோல இந்த அம்மா சொல்கின்ற இந்த பொருளை உன்னுடைய இல்லத்திற்குள் நீ எரித்து விட்டேயே ஆனால் நிச்சயமாக அது ஒரு பொழுதும் இனி தீய சக்திகளை தீய விஷயங்களையும் உன் இல்லத்திற்குள் நுழைய விடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நாம் நினைக்கலாம் இது நம்முடைய இல்லத்திற்குள் நடக்கின்ற விஷயம், நாம் செய்கின்ற விஷயம், இது எப்படி நம் இல்லத்திற்குள் தீய சக்தியை வரவழைக்கும் முடியும் என்று நீ யோசிக்கலாம். என் தங்க குழந்தையே, நிச்சயமாக முடியும். தீய சக்தி என்பது என்ன? ஒருவருக்குள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும், அவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது தானே தீய சக்தி. இந்த எதிர்மறை எண்ணங்களை நீயே
உனக்குள் உருவாக்கி கொண்டாய் என்றால் அது அந்த தீய சக்திகளின் இன்னமும் அதிகப்படியான இடத்தை கொடுக்கும் அல்லவா? நாம் சிந்திக்கின்ற விஷயங்கள், யோசிக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது நேர்மறையாக இருக்கும் வரை வாழ்வில் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்கள் தோன்றுகின்றதோ நமக்கு அது நடந்ததோ என்று எப்பொழுதும் உனக்குள் அந்த எண்ணங்கள் தோன்றுகின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கை அத்தனையும் முடியும். உனக்கு எதிராக மாறிவிடும். தீய சக்திகளும் அங்கே உன்னை கொண்டாட குதூகலமாக உன் இல்லத்திற்குள் தங்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? நாம வரவழைத்து விட்ட ஒரு விஷயத்தை நினைத்து இப்பொழுது பதற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் ஆரம்பத்தில் இதனை வரவிடாமல் நீ தடுத்து நிறுத்தி இருக்கலாம். சரி, நடந்தது நடந்தாயிற்று. இனிமேல் இந்த அம்மா சொல்வதை செய்து அதனை வெளியே விரட்டிவிடும். மீண்டும் ஒரு முறை கூட அது உன் இல்லத்திற்குள் வராதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும். முதலில் நீ அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். அதிலும் குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமையில் இதனை நீ செய்துவிட்டேயானால் இனி ஒரு பொழுதும் உன்னுடைய இல்லத்தில் இந்த தீய சக்தியின் நடமாட்டம் வந்துவிடாது. எப்பொழுதும் எதிர்மறையான சிந்தனைகளோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நீ நிறைவாக பெற்றிட வேண்டும். மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தால் போதும். எல்லாமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மாற்றங்களையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். என் செல்லமே, இந்த அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ செவி கொடுத்து கேள். ஏனோ தானோ என்று கேட்டு எந்த விஷயத்தையும் நீ அரைகுறையாக விட்டுவிடாதே. ஒரு தீய சக்தி இருக்கின்றது, இதை நீ எரித்துவிடு என்று நான் சொல்கின்றேன் என்றால் உடனடியாக நீ நிறைய செலவு அம்மா வைத்து விட்டாளோ என்று நினைக்காதே. உன் அம்மா ஒரு பொழுதும் என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்துவதில்லை. உன் வாழ்க்கையில் இந்த தீய சக்தியினால் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்களை விட்டுவிடவே நான் பெரிய கஷ்டத்தை அனுபவித்து விடப் போகின்றேன் என் தங்கமே. அதனை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய். என் குழந்தையே, முதலில் உன்னுடைய இல்லத்தில் பச்சை கற்பூரம் இருக்கின்றதா என்று சோதித்துப்பார். பச்சை கற்பூரம் இருக்கின்ற இடத்தில் தீய சக்தியினுடைய நடமாட்டம் சற்றென்று நடந்து விடாது. இந்த பச்சை கற்பூரத்தை நீ வருகின்ற கார்த்திகை தீபத்தன்று இரவு நிச்சயமாக உன்னுடைய பூஜையில் தீப ஆராதனை இதனை வைத்து காட்டு. அது மட்டுமல்ல, உன்னுடைய தூப ஆராதனையில் இன்று நீ காற்றுகின்ற தூபத்தில் சாம்பிராணி போடுகின்ற பொழுது அதனோடு சேர்த்து 2 ஏலக்காய் போட்டு அந்த புகையோடு உன்னுடைய இல்லம் முழுக்க, அதாவது உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை மூலை முடுக்குகளிலும் இந்த ஏலக்காயை போட்டு தூப ஆராதனையை நீ காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பிக்கின்ற பொழுது பட்சத்தில் எங்கிருந்தாலும் எதிர்மறை ஆற்றல் வெளியேறிவிடும். இனி ஒரு பொழுதும் உனக்கு நன்மைகள் நடக்காது என்று சொன்னவர்கள் மத்தியில் இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் என்ன நடந்தாலும் அதனை நிறைவாக நீ பெற்றிட இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். அம்மா சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ உன் வாழ்க்கையில் நடத்துகின்றாய் என்றால் அந்த விஷயத்திலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதியாகவும் மனநிறைவாகவும் பெற்றுக்கொள்வாய் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மாவினுடைய நாட்டம் உன் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பதாலும் இல்லத்திற்குள் தெய்வசக்தி நடமாட்டம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது உண்மை என்றால் இதனை நீ உன் இல்லத்தில் நிச்சயமாக எரிக்கத்தான் வேண்டும். இந்த ஏலக்காயை அந்த தூப ஆராதனையில் இருக்கின்ற அந்த நெருப்பில் போட்டு உன் இல்லம் முழுக்க இந்த புகையை காண்பித்து பார். நிச்சயமாக உனக்கே ஒரு நல்ல மாற்றங்கள் தெரியும்.
என் செல்லமே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதி பராசக்தி போற்றி போற்றி.